எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கலர் பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட் வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க அண்ட் அது செமி சர்க்கிள் ஷேப்பில் காம்பஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் 8 x 8 சென்டிமீட்டர் ஒரு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன், பிங்க் கலர். இப்போ இதை கோன் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த கோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் ஒரு 9 கோன்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். எல்லாமே ஒரே சென்டிமீட்டரில் இருந்தாலும் வால் ஹேங்கிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 9 பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த செமி சர்க்கிள் மேலே நம்ம லைன் பை லைன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் 7 x 7 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம வந்து ஃப்ளவர் செய்ய போகிறோம். நான் பிங்க் கலரில் இந்த கோனெல்லாம் வச்சதுனால ப்ளூ கலர் நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து பிங்க் அண்ட் எல்லோ கூட பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 3 பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் 3 பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளவர் எடுத்து 2 பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக இருக்க ஃப்ளவர் எடுத்து வெறும் ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா எல்லா பெட்டல்ஸையும் நம்ம இது மேலே அப்படியே 1 by 1 அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மிடில் வெறும் ஒரே ஒரு பெட்டல் வச்சு ரோல் பண்ணோம்ல, அது பேஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் நல்லா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோல்டு கலர் பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றதுனால ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த கிராஃப்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஹாஃப் பீட் எடுத்து ஃபுல்லாக அந்த ரோஸ் சுற்றி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து 7 x 7 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பேப்பரில் கோன் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் கோன் பண்ணுறது எப்படின்றத காமிச்சிட்டேன். இப்போ இந்த கோனோட டிப்பை கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்து அது உள்ளே நான் விட்டுக்கிறேன். விட்டு அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி நாட் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அக்யூரேட்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலர் பீட்ஸ் எடுத்து இந்த உள்ளன் த்ரெட் உள்ள நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 நான் பண்ணி எடுத்திருக்கேன். 15 சென்டிமீட்டர் தான் அந்த உள்ளனோட லென்த்து. மிடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு சைடில் இருக்க ரெண்டுத்தையும் நல்லா மேலே பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சில டேப் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு வால் ஹேங்கிங் இருந்துச்சுன்னா உங்கள் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காற்றடிச்சிச்சுன்னா இது கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.